ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்கூல் டேஸ்ல நடந்த ஒரு ஃபன்னியான மூமெண்ட்ஸை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நானும் என்னோட 2 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரையும் ஒன்னா தாங்க படிச்சுட்டு இருந்தோம். 5th இருந்து 6th போகும்போது செக்ஷன் எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சாங்க. அது எப்படின்னா ABC. அதுல பாத்தீங்கன்னா நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் C செக்ஷன் போயிட்டோம். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு B செக்ஷன் போயிட்டான். இப்படியே நாட்கள் கிடைக்கிறது. ஆனா எங்களுக்குள்ள இருந்த பாண்டிங் அப்படியே தான் இருந்துச்சு. கரெக்டா நாங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ என்னோட B செக்ஷன் ஃப்ரெண்டுக்கு காதல் மலர்கிறது. இந்த காதல் எங்க 2 பேருக்கும் தெரிய வந்துச்சு. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து தாங்க போகணும். அந்த டைம்ல நானும் என் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடிதான் அந்த பொண்ணு போயிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு நம்பர் வச்சு அந்த பொண்ணை பஸ் ஸ்டாண்ட் போற வரையும் கூப்பிட்டுட்டே இருந்தேன். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சைலண்டா பக்கத்துல கம்முன்னு தான் நடந்து வந்துட்டு இருந்தான். இதை நோட் பண்ண அந்த பொண்ணு அடுத்த நாள் மார்னிங் எங்க கிளாஸுக்கு வந்துச்சு. என் கூட சைலண்டா வந்தான் இல்லையா, அவனை பிடிச்சி சரமாரியா திட்டிட்டு போயிடுச்சு. ஏன்னு கேட்டா நான் கூப்பிட்டத அவன் கூப்பிட்டதா நினைச்சுக்கிட்டு அவனை பிடிச்சி சரமாரியா திட்டிட்டு போயிடுச்சு. அவன் அப்பவும் சொல்றான், நான் திட்டல இவன் தான் திட்டுனானு. ஆனா அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. நீ தான் திட்டுன, இதுக்கப்புறம் அந்த மாதிரி திட்டுன உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த பொண்ணு இவனை திட்டிட்டு போயிடுச்சு. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நேத்து தான் மீட் பண்ணோம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பேச தொடங்கணும். ரொம்பவே ஃபன்னியா இருந்துச்சு. இந்த மாதிரி உங்க ஸ்கூல் லைஃப்ல ஒரு ஃபன்னியான மூமெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.